ஏய் குழந்தைய கவனிக்க மாட்டியாடி? என்னடி பண்ணின? ஐயோ விடுங்க மாமா. என்னடி இது? பதில் சொல்லு. தவறு இல்ல மாமா, நம்புங்க. அடங்குங்க, இது ரொம்ப ஆகுது. ப்ளீஸ் விடுங்க. தங்க விக்கிரகம் மாதிரி பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்கள பெத்து கொடுத்த நம்ம வைர விக்கிரகம் இருக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அதை விட்டுட்டு தகரத்தை போயிட்டு தடவிக்கிட்டு தெரியுது. அதுலேயும் ஃபஸ்ட்டு முதல் வருஷம் கல்யாண நாளாம் கொண்டாடத்துக்கு டேபிள் புக் பண்ணுறாங்களாம். டே அருவருப்பா இல்லையாடா சத்தியமாக. இந்த மாதிரி இந்த சிந்து பைரவில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தாங்க. ஒரு லாஜிக்கு கொஞ்சமாவது மனசு ஏற்றுக்கணுங்க. ஐஸ்வர்யா அப்படி என்ன நல்லது பண்ணிட்டா ஏற்றுக்கிறாங்கன்னு தான் தெரியல. அவ எவ்வளோ பெரிய சொல்லுவாங்கல்ல, பருத்தி மூட்டை குடோன்ல இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவளுக்கு நல்லது பண்ற மாதிரி ரொம்ப தாங்குறாரு சேது. என்ன ஒண்ணு, குடும்பம் நடத்தலைங்க, அவ்வளவுதாங்க. மற்றபடி பொண்டாட்டிக்கு உண்டான எல்லா அந்தஸ்தையும் கொடுக்குறான். ஆனா எல்லாத்தையும் கொடுத்து புண்ணியம் இல்லையே, அதுதானே மெயின் மேட்ரு. ஆனா அதை கரெக்டா கேட்சப் பண்ணுது பாத்தீங்களா ஈஸ்வரி. ஏன்டி புருஷன் பொண்டாட்டியை வாழ்றதாண்டி கல்யாணமே பண்றோம், அது நடந்துச்சா? இவங்க டைம் கேட்டிருக்காரு ஆண்டி, எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுது. என்னடி அவர் தான் முக்கியம், அவர் இல்லாத எனக்கு எது பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க. முறையா சொல்றேன், எப்படியாவது அவங்க கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு, போங்க ஆண்டி அப்படின்ட்டு போயிடுது. இருடி, நீலாம் பட்டா தாண்டி புத்தி வரும் அப்படின்ட்டு இப்போ என்னம்மா பண்ணலாம், இரு இரு ஒரு பிளானை போடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோகனா தான் ஆரம்பிக்குதா, காது குத்துவோம் ரெண்டு பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி முடியவே முடியாது அப்படிங்குது. ஏன்னா ரெட்டை பிள்ளையும் கொண்டே கொடுத்துட்டு அவன் ஒரு பிள்ளை வச்சு அவன் புருஷன் ஒரு பிள்ளைன்ட்டு பிடுங்கிக்கிறோங்க. தமிழ்ச்செல்வி அப்படியே தட்டை நடு நட்ட நடு ராட்டில் தன்னந்தனியாக நிற்கணும். எதுக்கு தேவையா, நட்ட நடு வீதியில் நிற்கணும் தேவையில்லைன்ட்டு முடியாது. நான் சேர்ந்து பண்ண அவசியம் இல்லை, வேணா உங்கள் பிள்ளை அதாவது அழகர் அங்கிட்டு தானே வளர்றான், அவனுக்கு வேணா குத்திக்கங்க அப்படின்றது. அதை கேட்டுட்டு எல்லாரும் ஆடி போகிறாங்க. இப்போ மட்டும் மலர் வேணுமா? மலர் நீ கேட்டு சொல்லு, மலர் நீ பிள்ளை எப்படி, மலர் நீ அது பண்ணு. ஆமாம் அது இருக்கட்டும், கேட்க நினச்சேன். இந்த மலர் பிள்ளை இந்த வக்கீலுன்னு வழக்கறிஞருக்கு படிக்க போன சொன்னாரே, அது என்னங்காச்சு? வாய்தாவில் நிற்கிதா அந்த வக்கீல் படிப்பும்? வக்கீல் படிப்புங்கிறதுனால அப்படி தானங்க தோணுது. ஆனால் போவாங்க, அப்பப்போ போய்வாங்க, நமக்கா காமிப்பாங்க. எம்எல்ஏ வருந்த இவங்களே ஒரு தொகுதியில் போய் நிற்கலை, ஒரு தொண்டர்களை பார்க்கல, மக்களை பார்த்து சந்தித்து எதுவும் பேசலை. சர்ருன்னு போகிறாங்க, சர்ருன்னு வராங்க. இவங்களுக்கு ஒரு கார் ஒரு கேடு சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன அது இப்படி சொல்லிவிட்டாலே, இப்போ என்னங்க பண்ணுறது, வேணா நீ கேளு அப்படிங்கிறாங்க. மோகனா மறுபடியும் கால் பண்ணி கேட்க அத்தை அதெல்லாம் இல்லைத்த முடியாதத்த அப்படிங்கிறாங்க. ஏமா ரெண்டு பிள்ளையும் ஒன்றா பண்ணலாமே, இங்கே பாருங்க, உங்களுக்கு உங்கள் பிள்ளைய நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு எப்போ என் பிள்ளைய பண்ணணும், என் காசு எனக்குன்னு வரணும், அதை வச்சு தான் நான் என் பிள்ளைக்கு பண்ண முடியும். இல்லை தமிழ், நீ ஏன் காசை பற்றி கவலைப்படுற? அப்புறம் என் உழைப்பில் தாங்க என் பிள்ளைக்கு காது குத்தணும். என்ன நினச்சிட்டீங்க, இந்த தமிழ்ச்செல்வி பற்றி நீங்கள் இன்னும் அப்படியே தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு அடித்து சொல்லிடுது. எங்க இவ இப்படி சொல்லிட்டாங்க, என்னங்க பண்ணுறது, வேற ஒன்றும் பண்ண முடியாது, விடு, நம்ம மட்டும் நம்ம பிள்ளைக்கு பண்ணிக்குவோம், இப்போ என்ன பெரிய அதிசயமா அப்படிங்கிறாங்க. அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குதுங்க இங்கே எல்லாரும். ஏன்னா தமிழ்ச்செல்வியை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். சரி அவள் வராட்டி போயிட்டு போகிறா, நாளைக்கு நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நம்மளே கோயிலில் வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இருக்கப்பட்டவன் குடிமை இருக்கிறவன் அள்ளி முடிகிறான், நம்ம என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தகவலை சொல்கிறாங்க. அப்போ தான் பார்க்குது, ஏன்டி தமிழ் ரெண்டு பிள்ளையும் சேர்த்து பண்ணலாம்லடி, ஊருக்கே விருந்து போட போகிறானாண்டி. போட்டு போகிறாங்க, அவங்கவுங்க சக்திக்கு அவங்க பண்ணுறாங்க, என் சக்திக்கு என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம் நான் பண்ணிக்கிறேன், பார்த்தா பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு போகணுமேன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகுறாங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அங்கங்கே என்னென்ன சொல்லணும் கட்டாக்கி சொல்கிறாங்க எல்லாமே. இங்கே பிள்ளைய ஐஸ்வர்யா தாங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. மலர் தான் ஃபஸ்ட்டு இங்கே பிள்ளைய பார்த்துச்சு. மலர் இருக்கிற நம்பித்தான் அந்த பிள்ளை இருக்குது தமிழ்னு சொன்னுச்சு. இப்போ பொறுப்பு புறத்தையும் அந்த பிள்ளை எடுத்துட்டு அதுலேயும் அம்மான்னு சொல்லி கொடுக்க சொல்லுதா. இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பிளான் போட்ட மாதிரி என்ன பண்ணலாம், இந்த பிள்ளைய வச்சு தானே எல்லாம் பண்ணுறாங்க, இருக்கட்டும் அப்படின்ட்டு எப்படியாவது இவளுக்கு உணர்த்தணும், பிள்ளை முக்கியம் இல்லை புருஷன் தான் முக்கியம்னு இவளை ஃபீல் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஐசு பிள்ளைய கூட நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு அப்படிங்கிறாங்க. எங்கே ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ குளிக்கலையம்மா அப்படிங்கல. சரி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு குளிக்க போகிறாங்க. பிள்ளைய வாங்கிடுது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிள்ளை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வெளியில் வந்து தூக்கியாந்து வெளில வச்சிருதுங்க. அது இதுங்க வேலையை பார்த்துட்டு இருக்குங்க. சேது வெளில போயிடுறாரு. போயிட்டு வர்றவர் வந்து தோட்டத்து பக்கம் போயிடுறாரு. கரெக்டாக பிள்ளைய பார்க்க போகிறேன், பார்க்கட்டும், செம்மையா திட்டட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுதுங்க ஈஸ்வரியும் சித்ராவும். ஆனால் தோட்டத்து பக்கம் போக, என்னம்மா பார்க்காம போயிட்டான், வருவேன் நீ ஏன் பயப்படுற, அதுக்குள்ளே இவன் வந்துட்டா அப்புறம் தூக்கிடுவாளே. ஆமாம் இல்லை அப்படிங்கல. பார்த்தா அவங்க நல்ல நேரம் சேது வந்துடுறாரு. வந்த வீட பிள்ளைய பார்த்தா கரெக்டாக படியிலேருந்து அப்படியே நூல் இலையில
அப்படியே ஆன்னு விளையாண்டுட்டு இருக்கு. 2வது படியில தவழ்றதுக்கு, விழுகுறதுக்கு. ஐயையோ! அப்படின்ட்டு ஓடி வந்து தூக்குறாங்க. என்ன பண்ண பார்த்தாங்க அழகரு அப்படின்னு தூக்கிட்டு, ஐஸ்வர்யா! ஐஸ்வர்யா! அப்படின்னு கத்த எல்லாம் ஓடி வராங்க. என்னம்மாம்மா என்னாச்சு? பலார்ன்னு ஒரு அற குடுக்குறாரு பாருங்க. என்ன காரியம் பண்ணியிருக்க? என் புள்ளைங்க எனக்கு முக்கியம். எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியல. மாமா நான் என்ன பண்ணேன்? புள்ளைங்க வந்து பாரு. என்ன ஒரு நிலையில ஒரே ஒரு நிமிஷம் நேரம் கீழ உருண்டு விழுந்திருப்பான். இதான் நீ பார்க்குற லட்சணமா? அப்படிங்கையில அப்படியே ஆண்டிய பார்க்குது. என்ன ஆண்டி? தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டேன்டி. ப்ளீஸ்டி காமிச்சு குடுத்துறாருன்னு கும்பிடுறாளுக கையெடுத்து. வேற என்ன பண்றது? ஆன்ட்டியாச்சே. இல்ல மாமா, நான் தான் தெரியாம அவசரம் ஃபோன் அடிக்கவும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அடச்சே! நீ என்ன ஜென்மம்? ஒரு வாட்டி ஒரு புள்ளைய காப்பாத்திட்டு, அந்த புள்ளைய கடைசி வரைக்கும் உயிரோட இருக்க விட மாட்டியா? அதுக்கு என்னமோ பண்ணுவியா நீ? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திவிட்டு, இனிமே என் புள்ளைய உன்ட்ட குடுக்கவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய வாங்கிட்டு புட்டுக்குன்னு போயிடுறாரு. போனதுக்கப்புறம், ஆண்டி பாருங்க ஆண்டி, ஏன் ஆண்டி உங்களால தான். நீங்க பார்த்து பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? அப்படின்னு அழுக, இங்க பாருடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வா, இது மூலமா உனக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போக, நாங்க வேணும்னு தாண்டி புள்ளைய இங்க விட்டோம். அவன் சேது வர்றது தெரிஞ்சா விட்டோம். ஐயையோ! புள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா? இப்பதான் சொல்றோம்ல, சேது வந்தான் பார்த்துட்டான் தூக்கிருவான்ட்டு. சரி நீங்க எதுக்கு வச்சீங்க? உனக்கு புத்தியில உரைக்கணும்னு தான். என்ன உரைக்கணும்? இப்போ என் புருஷன் என் பக்கம் இருக்காரு. என் மேல பாசமா இருக்காரு. எனக்கு சோறு வாங்கி குடுக்குறாரு, திங்க வாங்கி குடுக்குறாருன்னு சொன்னியேடி. அட்டிக்கிட்டு போனியே. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? திட்டிட்டு போனேன்ல? திட்டிட்டு ஆமா. எப்படி திட்டினேன்? யோசனை பண்ணி பாரு. பயங்கரமா கத்துறாரு இல்லையா? அதுலேருந்து யோசிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா பண்ணிட்டா? ச்சே! என் மூஞ்சில முழிக்காத. எனக்கு என் புள்ள தான் முக்கியம்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன். அந்த புள்ளைய விட்டுட்டு போறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? இனிமே என் புள்ளைய தொடாத அப்படின்ட்டு போறதெல்லாம் நினைச்சு பார்க்க, ஆண்டி புள்ளைய இனிமே தொடக்கூடாதுன்ட்டாரு. நான் சொன்னது புரியுதா உனக்கு? ஆமா ஆண்டி. இதுதான் வயசானவங்க ஒரு கெத்துங்கிறது. ஓ! என்ன? அதான் சாக்குன்னு என்னைய வயசானவங்கிறியா? இல்ல ஆண்டி ஒரு ஃப்ளோல சொன்னேன். சரி அத விட்டு தள்ளு. எனக்கு என் அண்ணன் புள்ள நல்லா இருக்கணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீல்ல? புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டி. இப்ப என்ன பண்ணணும்? புள்ள ஒரே ஒரு நிமிஷம் நீ தவற விட்டதுக்காண்டி எம்போட்டு பேச்சு பேசினாரு. இனிமே என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இன்னைக்கே நீ வந்து ஒண்ணு சேரணும்டி அப்படிங்கிறாங்க. ஒண்ணு சேரணுமா? என்ன என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாடி. ஒண்ணு சேர்ந்தா தான் அப்படியே அவள ஆட்டி படைக்க முடியும். யார? எல்லாரையும் தாண்டி. ஏன்? ஒண்ணு சேர்ந்துட்டா உன் வயித்துலேருந்து குழந்தை பிறந்தும்டி. உன் குழந்தைய வச்சுட்டு நான் தான் லீகல் பொண்டாட்டி. எனக்கு பிறக்கிற புள்ள தான் இந்த வீட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சட்டம் பேசலாம்டி அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. ஆண்டி இதுல ஏதோ தப்பா நடந்துட்டா? அதெல்லாம் தப்பா நடக்குது. நான் சொல்றத கேளு. எப்படியாவது கைக்குள்ள போட்டு ஒண்ணு சேர்ற வழிய பாருடி. எப்படி திட்டுனான் பாத்தில? வேணா ஒண்ணும் இல்ல. இப்ப நீ கதவ தர, வா ஐஸ்வர்யான்னு கூப்பிட்டாருன்னா இந்த பிளான விட்டுருவோம். இல்லேன்னு வையி, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சரிங்க அத்த அப்படின்ட்டு போறாங்க. ஆண்டி எதுவும் சொல்லிட மாட்டாரு. சொல்றானா இல்லையான்னு பார்ப்போம். பாரு கதவ தட்டு. டக்கு டக்குன்னு கதவ தட்ட, யாரா இருந்தாலும் அப்புறம் வாங்க. யாருன்னே கேட்கலங்க. யாருன்னு கேட்டுட்டு தான் அவங்க அடுத்து என்ன கேட்பான்னு சொன்னாங்க. ஆனா யாருன்னு கேட்கறதுக்கே வழி வைக்கலையா? டக்கு டக்குன்னு மறுபடியும் தட்ட, நான் தான் சொல்றேன்ல, யாரா இருந்தாலும் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரிம்மா சரிம்மான்னு சொல்ல, பாத்தியா போதுமா? சரி ஐஸ்வர்யான்னு இந்த ரூமுக்கு சொந்தக்காரி ஒருத்தி இருக்காளே, அவ கூட வர்றாளா? வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஐசு வா அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லடி? ஆமா ஆண்டி. இனிமே ஏண்டி நிக்கிற? வா நம்ம ரூமுக்கு வா. ஏன் ஆண்டி? வாடி திட்டத்தை தீட்டுவோம். எப்படியாவது ஏதாவது பண்ணி இன்னைக்கு என் மயனோட நீ ஒன்று சேர்ற, தாம்பத்தியத்தில் ஈடுபடுற. ஆண்டி அது நடக்குமா? நடக்க வைப்போம். அதான் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல. அவர் டயம் கொடுத்துருந்தாரு. ஐயய்யா டயம் கொடுத்தாரு சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் போறாங்க. இவர் என்ன பண்றாரு? ஐயோ! கதவ தட்டுனது ஒருவேளை ஐஸ்வர்யா இருந்தா இருக்கலாம் அப்படின்னு வெளியில வர, இதுங்க இங்கிட்டு போக, காணுமே! தன்னால வந்திருக்குமோ? என் பிரம்மையா இருக்குமோ? அப்படின்னு மறுபடியும் உள்ளார போயிறாரு. இந்த நிமிஷம் மட்டும் அந்த புள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், இவன் வந்ததுக்கு, ஆண்டி பார்த்தீங்களா? என் மேல பாசம் இருந்தா வந்திருக்காரு அப்படின்னு இந்த புள்ள சொல்லியிருக்கும் ஐஸ்வர்யா. ஆனா யாரோட நல்ல நேரமோ லேட்டா வந்துட்டாரு. இதுங்களும் போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம். இதோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.